ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து இதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ ஃபர்தராக வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிஸோட லெவல்ஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ப்ளஸ் வந்து எதுவும் ஷேர்ஸ் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸாக கொடுக்குறோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தரலாம். ஆஃப்டர் ஒரு நல்ல ஒரு ஃபால், நல்ல ஒரு கரெக்ஷன், அதுக்கப்புறம் நிறைய வார் நியூஸ், இந்தியா பாகிஸ்தான், அப்புறம் வந்து இஸ்ரேல் ஈரான், ஸோ நிறைய வார் நியூஸஸ்க்கெலாம் அப்புறமும் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஹையில் வந்து வந்திருக்கு. ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா 26,400 வரைக்குமே போன மார்க்கெட், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபாலில் வந்து 21,800 வரைக்கும் போச்சு. ஸோ அதை பிரேக் பண்ணாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ அதை பிரேக் பண்ணல. ஸோ பிரேக் பண்ணாமல் இப்போ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரெக்கவரி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இன்னொரு 800 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது ஆல் டைம் ஹையை மறுபடியும் டச் பண்ணுறதுக்கு, அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஹையை வந்து டச் பண்ணுறதுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது வந்து டச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டச் ஆகிட்டு வேணால் ஒரு செல்லிங் வரலாம். இப்போதைக்கு வந்து செல்லிங் வரதுக்கு சான்சஸ் இல்லை. அந்த 26,400 வரைக்குமே போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 26,640 37 அப்படின்ற இடத்துல தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 640, 650ல் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 740 வரைக்குமே போகும். ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் சைட்வேஸு. ஸோ கண்டிப்பாக வந்து மண்டே வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இல்லைனா ஃப்ளாட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா சாட்டர்டே, சண்டே ஹாலிடேஸ்ன்றனால. டவுசன் அண்ட் நாஸ்டாக் வந்து நல்லா பாசிட்டிவாக தான் மூவ் ஆயிருக்காங்க ஃப்ரைடே க்ளோசிங்கு. ஸோ இப்போதைக்கு வந்து நாளைக்கான மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆக போகிறது 25,750 தான். அதை பிரேக் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் வந்து 26,000 வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 26,400 தான் உங்களுக்கு வந்து அகைன் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நாளைக்கோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,750. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 25,750. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 26,000. அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 26,400. ஓகேங்களா? ஸோ நல்ல அப் ட்ரெண்டில் தான் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நல்ல சைட்வேஸ்க்கு அப்புறம் ஒரு 2 சூப்பர் பிரேக் அவுட்ஸ் நடந்திருக்கு. ஸோ நல்ல பாசிட்டிவ் சப்போர்ட்ஸும் நடக்கனால கண்டிப்பாக மேலே ஏறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இன்கேஸ் கீழே இறங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ராடேல வந்து 25,580 அப்படிங்கிறது வந்து ஒரு மைனர் சப்போர்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 25,200 தான் உங்களுக்கு சப்போர்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் நாளைக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியுமே அதே மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி இருந்த நிறைய ஹையெல்லாம் பிரேக் பண்ணி அடித்து நவுத்தி மேலே போயிட்டுருக்காப்புல. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து 57,443 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு டேக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் எதிர்பார்க்குறேன். இன்கேஸ் அப்படி நடந்துச்சு அப்படின்னா கீழே சப்போர்ட் வந்து 57,000, 57,000, 57,030, 57,000 ரவுண்ட் ஆஃபாக வச்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் கிட்ட தான் அவன் இருக்கவும் செய்கிறான். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெசிஸ்டன்ட்ல தான் க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இன்கேஸ் இது பிரேக் அவுட் எடுத்துச்சு அப்படின்னா இது ஒரு மைனராக ஒரு சின்ன பேட்டர்ன் கூட இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன் படி பார்க்கும்போது உங்களுக்கு நாளைக்கு வந்து மேலே ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து 58,900 தான். அது வரைக்கும் கூட போகிறதுக்கு 58,780, 800ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அது வரைக்குமே பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கு பாசிட்டிவாக மூவ் ஆக ஆரம்பிச்சுன்னா இப்போதைக்கு வந்து 57,400, இன்னொரு 1000 பாயிண்ட் கூட ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நிஃப்டியுமே நல்லாவே ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெவி வெயிட்ஸான ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சியுமே வந்து ஒரு லாங் கன்சாலிடேஷன் வந்து உடச்சிருக்கு. ஒரு நல்ல சைடு வேஸை வந்து உடச்சி ஒரு நல்ல மூவ்மெண்ட் நாளைக்கு பாசிட்டிவாக மூவ் ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு ரெசிஸ்டன்ட்டு இன்னும் வந்து லாங் ரன் போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது ஹெச்டிஎஃப்சியில். ஸோ பார்க்கலாம் ஹெச்டிஎஃப்சி வந்து பாசிட்டிவாக நாளைக்கு மூவ் ஆகுதான்னு சொல்லிட்டு. ரிலையன்ஸ் அவனும் அதே மாதிரி தான் ஒரு லாங் கன்சாலிடேஷன் இதை பிரேக் பண்ணியிருக்கான். ஆக்சுவலி இது வந்து ஒரு பேட்டர்ன் தான். இவனுக்கான டார்கெட் வந்து எங்கேயோ இருக்குங்க. அவ்வளோ தூரம் போவானான்னு சொல்ல முடியாது. ஸோ மேபி நல்ல பிரேக் அவுட் எடுத்திருக்கனால நல்ல ஹை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து இதுக்கான மைனர் ரெசிஸ்டன்ஸும் 2 இடத்துல இருக்குது ரிலையன்ஸுக்கு.
2 ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. ஸோ இப்போ ஒரு ரெசிஸ்டன்ட் கிட்ட வந்துட்டான். 1532 அத பிரேக் பண்ணுச்சுன்னா 1600 அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா, இவனோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா, 1755 வரைக்குமே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு அவன் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 1500 தான். ஸோ இன்னொரு 250 பாயிண்ட் வந்து இவன் ஏறுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இந்த பேட்டர்னால ஓகேங்களா? ஸோ ஆனா 2 ரெசிஸ்டன்ட்டும் இருக்கனால மேபி ஸ்லோ டவுன் ஆகி கூட டார்கெட் போறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்டின்னா, ரிலையன்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரூ. 1500ல இருக்கான். ஸோ ரூ. 1750 இன்னொரு ரூ. 250 வரைக்குமே ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்கு ரிலையன்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஃபர்தரா வந்து டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து குடுக்குறேன். இந்த மாரி பேட்டர்ன்ஸ் அப்டேட் பிரேக் அவுட் ஆகுது. அந்த மாரி ஷேர்ஸும் பார்த்து குடுக்குறேன். இன்வெஸ்டர்ஸ்க்கும் குடுக்குறேன். பிளஸ் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கும் குடுக்குறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.